வணக்கம். செப்டம்பர் 1 பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஆனிவர்சரி பார்ட்டிக்காக எல்லோரும் ஹோட்டல் போகலான்னு பேசிகிட்டு இருந்தோங்க. அப்போவும் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, இல்லை நாங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம், நீங்கள் வீட்டிலே எதாக இருந்தாலும் குக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமும் நாங்கள் 2 பேர் தான் குக் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த டைம் 2 பேரும் உஷாராயிட்டோம். இல்லை ஆல்ரெடி ஒரு டைம் ஆனிவர்சரிக்கு கேரட் அல்வா செய்கிறோன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பாக நம்ம ஹோட்டல்லே போயிடலான்ட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் வீட்லேயே போன்லெஸ் ஃபிஷ் வாங்கிங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. 6th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. அதனாலே என்னமோ 2 பேர்த்துக்கும் சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க. ஒய்ஃபு எல்லா நாளும் கிச்சன்லேயே கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நீ எதுவுமே குக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 3 நேரமே ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அதனால தாங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் தாங்க பெஸ்ட்டு ரொமான்டிக் கப்பிள். ஒரு நாள் எதுவுமே குக் பண்ணாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனோமா சாப்பிட்டோமான்னு ரிலாக்ஸாக அவங்களுக்காக ஒரு டே சூப்பராக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். வருஷத்தில் ஒரு நாள் தான் பர்த்டே ஆனிவர்சரிலாம் வருங்க. அந்த நாளில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணால் தானே எல்லாேருக்கும் நல்லா ஃபீல் ஆகும்.